மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதோ, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், அதுதான் ஆண்டுடைய 2ஆம் வருகை. அவருடைய 2ஆம் வருகை தான் தீங்கு நாட்கள், கொடிதான காலம், பயங்கரமான காலம் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியை நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த எலியா எழுப்புதலை கொண்டு வந்த மனிதர். எலியாவின் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் இஸ்ரவேல் தேசத்தில் உண்டானது. அவர் ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்புகிற ஒரு அபிஷேகமும் வல்லமையும் பெற்றிருந்த ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை நான் அனுப்புவேன் என்பதாக. இயேசு கிறிஸ்து முதல் முறை இந்த உலகத்தில் வந்தபோது எலியா தீர்க்கதரிசியாக ஒருவரை கர்த்தர் அனுப்பினார். பாதைகளை செவைப்படுத்தவும், இயேசுடைய வருகைக்கு முன்னால வழிகளை ஆயத்தப்படுத்தவும். தேவன் ஒரு காரியத்தை செய்ய போனால் அதற்கு முன்னால் ஒரு ஆயத்தம் ரொம்ப அவசியம். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் ஆயத்தங்களை செய்கிறதை வேத புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தின் வெளியே கொண்டு வரும் முன்னால மோசேயை ஆண்டவர் எழுப்பி ஒரு ஆயத்த வேலைகளை ஆண்டவர் செய்கிறதை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். தாவீதை ஆண்டவர் எழுப்பி பெரிய திட்டத்தை நிறைவேற்ற முன்னால தாவீதை தேவன் ஆயத்தப்படுத்தி எழுப்புவதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களை பயன்படுத்துவதற்கு முன்னால 3½ ஆண்டு காலம் தன்னோடு வைத்து அவர்களை ஆயத்தப்படுத்தினதை நம்ம புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் எந்த காரியத்திற்கு ஒரு ஆயத்தத்தை செய்து அதன் பிறகு தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அப்ப கடைசி காலத்துல அந்த கடைசியான ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால, அந்த பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னால ஒரு மாபெரும் எழுப்புதலை கொண்டு வர, எழுப்புதலுக்காக இந்த தேசத்தை, பட்டணத்தை, மாநிலத்தை ஆயத்தப்படுத்த ஒரு எலியாவாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. நம்முடைய மனசுல என்ன எண்ணம்? முழு நேரமா ஊழி செய்றவங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்கிறேன், பேங்க்ல வேலை செய்கிறேன், ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுகிறேன், நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும் என்பதாய் நினைக்கிறோம். ஆனால் இந்த கடைசி கால எலியாக்கள் முழு நேரமாக ஊழியத்துக்கு வர்றவங்க மட்டுமல்ல, படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளை கூட எலியாவாக கர்த்தர் பயன்படுத்துவார். ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களை கூட எலியாவாக பயன்படுத்துவார். பிசினஸ் செய்து கொண்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களையும் எலியாவாக கர்த்தர் பயன்படுத்துவார். வீட்டில் குடும்பஸ்தரியா இருந்த சமையல் வேலை தான் பண்ணுகிறேன்னு சொல்றீங்களா? உங்களையும் எலியாக்களாக கர்த்தர் பயன்படுத்துவார். கடைசி காலத்துல ஆண்டவருக்கு திரளான எலியாக்கள் வேண்டும். வழிகளை செவ்வைப்படுத்துகிற, ஆயத்தப்படுத்துகிற, யோவான் ஸ்நானகனை போல முன்னடக்கிற ஒரு எலியாக்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அதனாலதான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எலியாவை போல செயல்பட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடைசி கால எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க முழு நேர ஊழியரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், சுவிசேஷரா இருக்கலாம், எழுப்புதலுக்காய் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தை குறித்து பேசும்போது நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், லூக்கா 21:36 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இது கடைசி காலம், கொடிதான காலம், இது ஆபத்து நிறைந்த காலம். இந்த கொடிதான காலத்துல பல ஆபத்துகள் சூழ்ந்து வரப்போகிறது. பூமி எதிர்ச்சி வரும், பஞ்சங்கள் வரும், மரணங்கள் சம்பவிக்கும், எங்கு பார்த்தாலும் இயற்கை பேரழிவுகள் வரும், கொள்ள நோய்கள் வரும்.
இனி உலகத்துல வாழ்வது சாதாரணமாக இருக்காது. பல பாடுகள், நெருக்கங்கள், பயப்படுத்துகிற காரியங்கள் நடக்கும். ஆனா இந்த ஆபத்துக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனாகிய இயேசு வரும் பொழுது அவருக்கு முன்னால போய் நிக்கணும் தைரியமா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், உம்முடைய மகள் நான் வந்துட்டேன். அந்த எக்காலம் நம்முடைய காதுல தொனிக்கணும். அவருடைய சமூகத்தில் போய் மத்தியாகாயத்தில் அவர் சந்திக்கணும். அப்படி நீங்கள் மத்தியாகாயத்தில் ஆண்டவரை சந்திப்பதற்கு, அவருக்கு முன்னாலே போய் நிற்பதற்கு பாத்திரவான்களாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இயேசு ஒரு அற்புதமான வழி சொல்லுகிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆண்டவருடைய வருகையில நீங்கள் போய் காணப்பட, எக்கால சத்த காதிலே தொனிக்க, நீங்கள் வருகையில மத்தியாகாயத்தில் ஆண்டவரை சந்திக்க ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என் பிள்ளைகளே, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. நீங்க எப்பவும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தீங்கன்னா ஆண்டவர் வரும்போது எக்கால சத்த கட்டாயம் உடைய காதுல கேட்கும். கேட்ட உடனே மறுரூபமாக்கப்பட்டு இயேசுக்கு முன்னால நிற்பீங்க. அப்போ நீங்க கைவிடப்பட மாட்டீங்க. அப்ப அதுக்கு ஆண்டவர் வழி சொல்லி கொடுக்கிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். எலியாவை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? அவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்து கருத்தாய் ஜெபம் பண்ணினார். ஜெபிக்கிற மனிதர். ஜெபிக்கிறவங்களை வச்சுதான் தேவன் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஜெபிக்கிறவங்களை கொண்டுதான் எழுப்புதலை கர்த்தர் பயன்படுத்த முடியும். அப்ப ஜெபிக்கிற மக்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். ஜெப ஆவியைத்தான் நமக்குள்ளே ஊற்றி நம்மளை ஜெபிக்க வைக்க விரும்புகிறார். எலியாவுக்குள்ள இந்த ஜெப ஆவி இருந்தது. அதனாலதான் அவர் எப்பொழுதும் அந்த அபிஷேகத்தில் நிறைந்து பலமுள்ளவராய் காணப்பட்டார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஒரு எலியாவாக இந்த இடத்தை விட்டு அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இனிமேல் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தில் அற்புதம் நடக்க போகிறது. நீங்க யாரிடத்திலும் போய் எனக்கு அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்க வேண்டியதில்லை. உங்க கையை வைத்து அற்புத அடையாளங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க ஜெபிக்கும் போது சப்பானி நடக்க போறாங்க. நீங்க ஜெபிக்கும் போது வியாதி படுக்கை மாற போகிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது கொடிகாரர்கள் மனம் திரும்ப போறாங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது பிசாசு ஓட போகிறது. நீங்க ஜெபிக்கும் போது சாத்தானுடைய கட்டு அறுக்கப்பட போகிறது. உங்களை வைத்து ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல உங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களை பயன்படுத்துவதை தெருவில் இருக்கிற மக்கள், அந்த ஊரில் இருக்கிற மக்கள், ஆபீஸில் வேலை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே உங்க வீட்டுக்கு வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. அப்படி வரணும். ஆமென் சொல்லுங்க. உங்களை அப்படி பயன்படுத்தணும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். உங்க கையில அந்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமையும் கொடுத்து அனுப்ப விரும்புகிறார். அதற்கு எலியா ஜெபித்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும். எழுப்புதலை நம்ம பார்க்கணுமானா எலியா எப்படி ஜெபித்தார்? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 44 வரை வாசிக்க கேட்போம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். இங்கே எலியா ஜெபம் பண்ணுகிறார். எதற்காக? மழை பெய்வதற்காக ஜெபம் பண்ணுகிறார். 3.5 ஆண்டு காலம் மழை இல்லை.
தேசம் எங்கும் பஞ்சம், மக்கள் வறுமையில கஷ்டத்தில் இருக்கிறாங்க. எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை அற்று போய் விட்டாரு. மழை வராட்டா அவ்வளவுதான் அவனுடைய காலம். இப்ப எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தில் ஏறி ஜெபம் பண்ணுகிறார். மழைக்காக ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஜெபிக்கும் போது 3.5 ஆண்டுகள் பெய்யாத மழை வருகிறது. தேசத்தில் ஒரு பெரிய செழிப்பு உண்டாகிறது. மக்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையற்ற தன்மை நீங்கி ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேசமே பெற்றுக்கொள்ளுகிறது. இதான் பார்க்கிறோம். மழைக்காக ஜெபம் பண்ணுகிறார். இப்ப ஆண்டவர் நம்ம பார்த்தவன்னு சொல்றாரு, எழுப்புதலுக்காக நீங்க மழைக்காக ஜெபிக்கணும். ஒன்று, மரித்து கிடக்கிற ஆத்மாக்கள் உயிர் பெற ஜெபிக்கணும். 2வது, அக்கினி சபைகள் மேல இறங்கணும். அந்த எழுப்புதல் அக்கினி போடப்பட்டு ஜெபிக்கணும். 3வது சொல்லுகிறார், சகரியா 10:1 வாசிங்க. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மழைக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்றார். எலியா மழைக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி மழையை கட்டளையிடுவார். இது என்ன மழை? பின்மாறி காலத்து மழை. அப்படின்னா முன்மாறி காலத்து ஒரு மழை பெய்திருக்கிறாரு. இது பின்மாறி காலத்து மழை. அதுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் சொல்றார். எலியா ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துக்கு பதில் வருகிறார். இது என்ன மழை? இது ஆவியின் மழை. லேட்டர் ரெயின், ஸ்பிரிச்சுவல், the Holy Spirit, rain of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்க. முன்மாறி காலத்து மழை அது பெந்தெகோஸ்தே நாள்ல வந்துச்சு. பெந்தெகோஸ்தே நாள்ல முன்மாறி காலத்து மழையாக ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அது முன்மாறி காலத்து மழை. இப்ப பின்மாறி காலம், கடைசி காலம், வருகையின் காலத்துல பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்க. கடைசி கால அபிஷேகம், கடைசி கால ஆவியின் மழை ஊற்றப்பட ஜெபம் பண்ணுங்க. அக்கினி பலிபீடத்துல தான் இறங்கும். அது குறிப்பிட்ட இடம். அந்த அக்கினி பலிபீடத்துல இறங்கும். சபை மேல, கர்த்தருடைய பலிபீடமாய் இருக்கிற சபை மேல அக்கினி இறங்கும். மழை என்பது எல்லா இடத்திலும் பெய்யும். ஒரு காலத்துல மழை வராதான்னு ஏங்கினது இப்ப மழையை பார்த்து பயம் உண்டாகி விட்டாரு. கடைசி காலம். ஆனால் ஆவியானுடைய மழை அழிவு மழை அல்ல, ஆசீர்வாதமான மழை. பரிசுத்த ஆவியானவருடைய மழை அது எல்லாரையும் நனைய பண்ணும். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார்ல. சர்ச்சுக்குள்ளே மாத்திரம் அல்ல, சபைக்குள்ளே மாத்திரம் அல்ல, வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகளில, யூனிவர்சிட்டியில, ஐடி கம்பெனிக்குள்ள, ஃபேக்டரிக்குள்ள, எல்லா இடத்திலும் இந்த ஆவிக்குரிய மழை பெய்ய போகிறது. மழை என்பது எல்லாரையும் நனைய பண்ணும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். முதல்ல சபைக்குள்ள அக்கினி போடப்படும், சபை மறுரூபமாக்கப்படும். அடுத்த ஸ்டெப், ஆண்டவர் எல்லா இடத்திலும் மழையை பெய்ய பண்ணுவார். அது ஆவியின் மழை, பரிசுத்த ஆவியின் மழை. அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். நீங்க சொன்னீங்கல்ல, ஆண்டவரே பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டிக் கொள்ள சொன்னீங்கல்ல, நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லார் மேல ஊற்றுங்க. அப்படி நாம் ஜெபிக்கும் போது ஆவியின் மழை எல்லா இடத்திலும் ஊற்றப்படும். எல்லாரும் இயேசுவின் பக்கமா திரும்புவாங்க. ஆவியானவர் எல்லாத்தையும் மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் எல்லாரையும் மறுரூபப்படுத்துவார். ஆவியானுடைய வல்லமை எல்லாருடைய இருதயத்தையும் இயேசுவின் பக்கமாய் திருப்பி விடும். அந்த ஆவியின் மழை, அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். எலியா ஜெபித்தார் மழைக்காக. அவர் ஜெபிக்கும் போது பாருங்களேன், விசுவாசத்தோட ஜெபித்தார். 1 ராஜாக்கள் 18:41 அவர் சொல்லுகிறார் பாருங்க, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது,
ஆகாபிடத்துல போய் சொல்லு, பெருமழையின் இரைச்சல் கேட்கிற விசுவாசம். 2வது 42 வசனத்துல கர்த்தருக்கு முன்னால தன்னை தாழ்த்தி பணிந்து தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபிக்கிறார். தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறார். தாழ்மையான ஜெபம். பெருமை வந்துடக்கூடாது. நான் யார் தெரியுமா? எலியா. சொல்லித்தார், ஆண்டவரே நான் சொன்னா நடக்கும், நான் ஜெபிச்ச அக்னி இறங்க உன்னை அழிச்சிரும், நான் ஜெபம் பண்ணா மழை வந்து பட்டணமே அவ்வளவுதான். இந்த மாதிரிலாம் பேசிடாதங்க. இந்த பெருமைக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். தாழ்மையா நடந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னார், எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு, நல்ல கிறிஸ்டின் தான், ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பெற்றவர். மேல் அதிகாரிகிட்ட ஏதாவது பேசினா கொஞ்சம் தப்பு நடந்துச்சா சரிப்படுத்துங்க. நான் யார் தெரியுமா? நான் ஜெபம் பண்ணா அவ்வளவுதான் உங்க கதை. அதிகாரியை மிரட்டுறாரு. அவர் சொல்ற, என்னங்க உங்க ஆள் இப்படிலாம் பேசுறாரு, அவர் ஜெபம் பண்ணா ஏசு ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு கேட்கிறாராம். இந்த மாதிரிலாம் ஏசு பண்ண மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்தை வச்சு பயமுறுத்துறது. நான் ஜெபம் பண்ணா உன் கதை என்ன தெரியுமா அப்படிலாம் பேசக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் தாழ்மையா இருக்கணும். முகம் முழங்காலில் பட குனிந்து, ஆண்டவரே இப்பதான் ஜெபம் பண்ணற அக்கினி இறங்கி வந்துச்சு, எல்லாரும் கர்த்தர் தேவன் சொன்னாங்க. ஆனா எலியா தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே நான் முகம் முழங்காலில் பட குனிந்து என்னை தாழ்த்துகிறேன். தாழ்மை உள்ள ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். பெருமைக்கு இடம் கொடுத்துறாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? நான் எலியாவாக்கும் கர்த்தரை சொல்லிட்டாரு. இது மாதிரிலாம் பேசுறாருங்க. தாழ்மை. ஆண்டவரே எனக்கு என்ன தகுதி இருக்கிறப்பா, எல்லாமுடைய கிருபைன்னு சொல்லணும். உங்களை கொண்டு தேவன் அற்புதங்கள்லாம் செய்ய போகிறார். உங்க ஆபீஸ்ல அற்புதம் நடக்கும். பாருங்க, நீங்க ஜெபிக்கும் போது சப்பானி நடப்பாங்க. உங்க தெருவில் எல்லாம் அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபிச்ச அற்புதம் நடக்குன்னு தெரிஞ்சு அநேகர் உங்க வீட்டுக்கு வர ஆரம்பிப்பாங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அற்புதங்கள் நடக்கும். அப்பதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பேதுரு யோவானு தேவாலயத்துக்கு போனாங்களா? 40 வருஷம் சப்பானியா ஒரு மனுஷன் இருக்கிறான். பேதுரு சொல்லுகிறா, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நடந்து தூக்கி விட்டாரா, நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஜெபமே பண்ணல. கவனிங்க, அவர் கை வைத்து ஜெபித்தார் அப்படின்னு இருக்குதா? இல்ல. இயேசுவின் நாமத்தினால எழும்பி நட ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவுதான். எழும்பிட்டான், நடந்துட்டான், துள்ளி குதிக்கிறான். தேவாலயம் முழுது செய்தி பரவி ஜனங்கள்லாம் ஓடி வர்றாங்க. இவன் 40 வருஷமா சப்பானியா இருந்தான், எப்படிங்க நடக்கிறான், எப்படிங்க நடக்கிறான்னா? ஆனா அவரு தான். அங்க நிக்கார்ல 2 பேர் நிக்கிறாங்கல்ல, அதுல ஒரு ஆளு கொஞ்சம் வயசானவரா தெரியறாருல, அந்த ஆளுதான் கையை பிடிச்சு தூக்கி விட்டாரா, நடந்துட்டான். எல்லாரும் ஆயிரக்கணக்கா வந்துட்டாங்க. 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னா எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 10,000 பேர் இருந்திருப்பாங்க. எல்லாரும் பேதுருவை கை காமிக்கிறாங்க, இந்த ஆளுதான், இந்த ஆளுதான். எல்லாரும் பாருங்க பாருங்க, இந்த ஆளுதான், தூக்கி விட்டா சரியாயிட்டு, அற்புதம் நடந்துட்டு. உடனே பேதுரு உடனே காலை தூக்கி விட்டு, நான் யார் தெரியுமா அப்படி பேசல. அவர் என்ன கேட்டாரு? why are you looking at me? ஏன் எல்லாரும் என்ன பாக்குறீங்க? ஏன் எல்லாரும் என்னவையா பாக்குறீங்க? இல்ல நீ தானே சுகமாக்கணும் இந்த ஆளை, நான் எங்க சுகமாக்கணும்? என்னங்க எல்லாரும் சொல்றாங்க, நீங்க தான் கையை பிடிச்சு தூக்கி விட்டீங்களா சுகமாயிட்டுன்னு பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா, நான் எங்க சுகமாக்கணும்? எல்லாரும் சொல்றாங்களே, பார்த்தவங்கள சொல்றாங்களே அப்படின்னா, என்னுடைய பக்தியோ என்னுடைய சக்தியோ இவனை குணமாக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமமே குணமாக்கிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த 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 இங்க கை வரக்கூடாது, மேல நோக்கி திருப்பணும் எல்லாரையும். அவர்தான் அற்புதம் செய்கிறவர், அவர்தான் விடுதலை கொடுத்தவர். இயேசு 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 இயேசு, அந்த நாமத்தையே மகிமைப்படுத்தணும். பெருமைக்கு இடம் கொடுத்தரக்கூடாது. நான் யார் தெரியுமா? நான் ஜெபம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? பெருமை பேசினீங்க, ஒரே நாள் காய்ச்சல நீங்க படுத்த படுக்கையில் ஆயிருவீங்க. அப்புறம் நான் யாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்வார், எனக்கு தெரியும் உன்னை பத்தி,
இதுக்கு மேல ஒன்ன விட்டா வேற மாதிரி ஆயிரும், பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிடுவாரு. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பெருமைக்கு இடம் கொடுக்காருங்க. நான் செய்யல, இயேசுன்னு கை காட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எலியா தன்னை தாழ்த்துகிறார். முகம் முழங்காலில் பட குனிந்து தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். 43, 44 வசனத்துல மூன்றாவது அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. வேலைக்காரனை பார்த்து நீ போய் சமுத்திர முகமா பாருப்பான்றார். எதுக்கு? மழைக்காக ஜெபிக்கிறார். கடலுக்குள்ள மேகம் எழும்புனா மழை வரும் அப்படின்னு பெரியவங்களே சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கடலுக்குள்ள முழக்கமா இருந்தா நீ கட்டாயம் மழை வரும்னு சொல்லுவாங்க. சமுத்திர முகமா பாருப்பா அப்படின்றார். அம்பி பார்க்குறான், வானம் கிளியரா இருக்குது, ஒரு மேகத்தையும் காணும். மழை வரணும்னா மேகம் வரணும் இல்லை, மேகம் இல்லை. எலியா சொல்றாரு, நான் இன்னும் ஜெபிக்கிறேன் போய் பாரு, இன்னும் ஜெபிக்கிறேன் போய் பாரு. முதலாவது அவர் எதிர்பார்ப்போட ஜெபிக்கிறார். நான் ஜெபிக்கிறேன், மழைக்குரிய அறிகுறி தோன்றும், நீ போய் பாரு என்றார். எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன், அதான் ரியல் விசுவாசம். ஒரு எதிர்பார்ப்போட ஜெபிப்பாரு. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மழை அனுப்புன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால கட்டாயம் மழை வரும். சரி, ஜெபிச்சாச்சு. 1 முறை, 2 முறை, 3 முறை, ஒண்ணு தோணல. இல்ல, 8வது முறை போய் பாரு. 8வது முறை பார்த்த போது உள்ளங்கிழவு மேகம் வந்திருக்கிறது. அவ்வளவு, ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபம் பண்ணுவாரு. அதான் எலியாவுடைய ஜெபம். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார், தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார், எதிர்பார்ப்போடு, ஜெபத்துக்கு பதிலை எதிர்பார்த்து ஜெபிக்கிறார், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கிறார். அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் எலியா மாதிரி ஜெபிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு அந்த வல்லமை தாரும். எலியாவின் ஆவி அது பலமுள்ளவன். எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனுமாயிருந்தான். எலியாவின் ஆவி கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிற ஒரு ஆவி. எலியாவின் ஆவி ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவி. எலியாவின் ஆவி விசுவாசம் உள்ள ஒரு ஆவி. எலியாவின் ஆவி தாழ்மையின் ஆவி. எலியாவின் ஆவி கீழ்ப்படிதலின் ஆவி. கர்த்தர் என்ன சொன்னாலும் சரி ஆண்டவரே, நான் போய் ஆகாபுக்கு காண்பிக்கிறேன், போ, சரி. கீழ்ப்படுகிற ஒரு ஆவி. எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவன். எனக்கு எலியாவின் அபிஷேகம், அந்த ஆவி, எழுப்புதல், தரிசனம், பாரம், வல்லமை, வைராக்கியம், கர்த்தர் அந்த ஆவி உங்க மேல ஊற்ற போகிறார். பலமுள்ளவர்களாய் மாற்ற போகிறார். ஜெபம் பண்ணுவது ரொம்ப சந்தோஷம் இல்லை? தொடர்ந்து எலியாவின் ஜெபத்தை குறித்து நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. நிறைய பேருக்குள்ள விசுவாசம் பலப்பட்டு இருக்கிறதை உணர்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படி கருத்தா ஜெபிச்சு சாதிச்சிருக்கிறார்ல. நம்மளும் ஜெபத்தில் சாதிக்கணும், கருத்தா நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெப காரியத்தில் இந்த எலியா கிட்ட காண்கிற ஒரு காரியம் என்ன தெரியும்? மழைக்காக ஜெபிக்கிறாரு. ஒரு முறை ஜெபிக்கிறாரு, ஒரு மாற்றத்தையும் காணும், மேகத்தை காணும், மழைக்குரிய அறிகுறியை காணும். 2வது முறை ஜெபிக்கிறாரு, ஏதாவது அடையாளம் தெரியுதா பாருங்க, இல்லை. மறுபடியும் ஜெபிக்கிறார். 8வது முறை தான் உள்ளங்கேள மேகம், மழைக்குரியாதான ஒரு மேகம் எழும்பி வருதான். அப்போ அவருடைய ஜெபத்தில் பாருங்க, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கிறார். ஒரு நேரம் ஜெபிச்சிட்டோம், ஒன்றும் மாற்றம் இல்லை, நம்ம சொந்த போயிடும். 2வது முறை ஜெபிக்கிறோம், ஒன்றுமே நல்லதே நடக்கலை, ஒன்றுமே காணும், அப்படியே தான் இருக்குது. அப்புறம் என்ன ஜெபம்? 3வது முறை ஜெபம், 4வது முறை, 8வது முறை ஜெபிக்கும் போது தான் அந்த மழைக்குரிய அறிகுறியை தெரிகிறார். அப்போ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்கிறார், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கிறார். அதான் கருத்தான ஜெபம். நீங்கள் சோர்ந்துட்டீங்களா? நான் ஜெபிச்சு பார்த்தேன், என் பிள்ளை ரட்சிக்கப்படுற மாதிரி தெரில, கணவர் மாறுற மாதிரி தெரில, கடன் பிரச்சனை மாறுற மாதிரி தெரில. எவ்வளோ நாள் ஜெபிக்கிறதுங்க? இவ்வளோ நாள் ஜெபிச்சாச்சு, ஒன்றையும் காணும். சோர்ந்து போயிடுறீங்களா? பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபிக்கணும், விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எலியா ஜெபித்த மாதிரி. அதான் கருத்தான ஜெபம். இப்போ ஜெபிக்கணும், மறுபடியும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக நான் மறுபடியும் ஜெபிக்கிறேன், விட மாட்டேன், பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கணும், எங்கள் ஊரில் இந்த அற்புதம் நடக்கணும், எங்கள் சபையில் ஒரு எழுப்புதல் வரணும்,
எங்கள் ஊரில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், நான் விடாமல் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு இந்த சுகம் உண்டாகணும், தேவை சந்திக்கப்படணும். எல்லாத்துக்காக ஜெபிக்கலாமா? எலியா மாதிரி வலது கரத்தை உயர்த்து கொள்ளுங்க. தகப்பனே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. எலியா சோர்ந்து போகாமல் திரும்ப 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 ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபித்தாரே. நானும் அப்படி ஜெபிக்கிறேன், நாங்களும் அப்படி ஜெபிக்கிறோம். இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடந்தே ஆக வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். மாற்றத்தை நீர் உண்டாக்கியே ஆக வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு உண்டாகணும், ஊழியத்தில் ஆசீர்வாதம் உண்டாகணும். இந்த பொல்லாத வியாதி குடும்பத்தை விட்டு விலகி போய் சுகம் உண்டாகணும். பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்படணும், கடன் பிரச்சனைகள் நீங்கணும், தேவைகள் சந்திக்கப்படணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையாக்கப்படணும், வேலைக்கு வழி திறக்கப்படணும், குழந்தை செல்வம் உண்டாகணும். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, மாற்றங்கள் வருவதாக, விடுதலை உண்டாவதாக. இதோ தகப்பனை விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எலியாவை போல பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புத மாற்றத்தை காண செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அற்புதங்களை காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.